மத்தவங்க செஞ்ச துரோகத்தை மறந்து விடுங்க. உங்க மனசுல எத்தனை நாளைக்கு தான் அவங்க செஞ்ச துரோகத்தை தூக்கி சுமக்க போறீங்க? அப்படி சுமக்கிறதால என்ன பிரயோஜனம்? அது எப்படி இருக்கும் தெரியுமா? விஷத்தை நீங்க குடிச்சு விட்டு உங்க எதிரி சாகணும்னு நினைக்கிற மாதிரி. உண்மை என்னவென்றால், உங்க கோபம் அவங்கள எதுவுமே செய்ய போவதில்லை. அவங்க நிம்மதியா தூங்குவாங்க. அதை நினைச்சு நினைச்சு உங்க நிம்மதியை இழந்துடுவீங்க. உங்களுக்கு மத்தவங்க செஞ்ச துரோகத்தை மறந்து விடுங்க. முடிஞ்சா மன்னிச்சிடுங்க. அது அவர்களுடைய பாவம். அதற்குரிய சம்பளம் நிச்சயமாக கிடைக்கும். அல்லாஹ் குரானில் சொல்கிறான், சூரா அஷ்ஷுரா 42:40. தீமைக்கு சமமான பதில் கொடுக்கிறான். ஆனால் யார் மன்னித்து சமாதானப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பெரும் பலன் உள்ளது. சூரா ஆல் இம்ரான் 3:134. அவர்கள் கோபத்தை அடக்குவார்கள், மனிதர்களை மன்னிப்பார்கள், நல்லது செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறார். இதன் பொருள், கோபத்தை மனதில் வைத்துக் கொண்டிருப்பதற்கு பதிலாக மன்னிப்பது அல்லாஹுவுக்கு மிகவும் பிடித்தது. வலிதான் வலியை உருவாக்கும். வலிக்குதுன்னு விட்டுட்டீங்கன்னா எப்படி வளர்வீங்க? நல்லா பழகிறவனே துரோகம் பண்றான்டா, பண்ணட்டும். அப்பதான் உங்களுக்கு நண்பன் யாரு துரோகி யாருன்னு அடையாளம் தெரியும். வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சா, போகட்டும். அப்பதான் நீங்க உங்க வாழ்க்கையை தேட தொடங்குவீர்கள். யாரும் உங்களை மதிக்க மாட்டாங்களா, மதிக்க வேணாம். அப்பதான் உங்களோட மதிப்பு எப்படி உயர்த்த வேண்டும் என்று தெரிந்து கொள்வீர்கள். எது உன்னோட மனசை உடைக்குதோ அந்த விஷயம்தான் உங்களை உருவாக்கும். சும்மா வலிக்குது வலிக்குதுன்னு புலம்பாம அந்த வலியில உங்களுக்கான வழி எது என்று பாருங்கள். இது உங்களுக்கான வாழ்க்கை.